ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருக்கலாம். எப்பவுமே ஒரு சில பேருக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு டெக்னிக்கலாக ப்ரிப்பேர் ஆகுறது எவ்வளோ முக்கியமோ அதை விட ரொம்ப முக்கியம் மென்டலி ப்ரிப்பேர் ஆகுது. நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு மென்டலி ப்ரிப்பேர்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த இன்டர்வியூ ரொம்ப தெளிவாக தைரியமாக உங்களால் அட்டன் பண்ண முடியும். சரிப்பா, எப்படி ஒரு இன்டர்வியூக்கு நாங்கள் மென்டலி ப்ரிப்பேர் ஆகுது அப்படின்னு கேட்குறீங்களா? பார்த்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட், ரிசர்ச் அபவுட் த கம்பெனி. நீங்கள் இன்டர்வியூ கொடுக்க போகிற கம்பெனி எப்போ தொடங்கப்பட்டது, அதில் எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க, அதோட மிஷன் என்ன, அதோட வேல்யூஸ் என்ன, அவங்களுடைய ரீசன்ட் டெவலப்மெண்ட்ஸ் என்ன, அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன அப்படின்றத பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது அந்த கம்பெனியில் உண்மையிலேயே வேலை செய்யணும் அப்படின்ற ஆசையை உங்களுக்கு அதிகரிக்கும். இந்த ஆசை நீங்கள் இன்டர்வியூவில் உங்களுடைய உண்மையான ஆற்றலை வெளிப்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சில நேரங்களில் ஒரு மோசமான கம்பெனிலேருந்து நீங்கள் விலகி இருக்கிறதுக்கு இந்த ரிசர்ச் உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ரெண்டாவது, இன்டர்வியூ ப்ராசஸ் ஃபார் யோர் ஜாப் ரோல். இப்போ நீங்கள் கம்பெனியை பற்றி ஆராய்ச்சி பண்ணி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க. அடுத்தது, நீங்கள் அந்த கம்பெனிக்கு எந்த ரோலுக்கு இன்டர்வியூ கொடுக்க போகிறீங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு டெவலப்பருக்கு கொடுக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு கன்சல்டன்ட்டுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம், இல்லை நீங்கள் ஒரு ஹெச்ஆர் ரோலுக்காக இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். எந்த ரோலாக இருந்தாலும் சரி, அந்த ரோலுக்கான இன்டர்வியூ ப்ராசஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதோடைய டிஃபிகல்ட்டி லெவல் எப்படி இருக்கும், அது ஈஸியான இன்டர்வியூவாக இருக்குமா, இல்லை மீடியமாக இருக்குமா, இல்லை ரொம்ப ஹார்டான இன்டர்வியூ ப்ராசஸாக இருக்குமா அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனெல்லாம் கிளாஸ்டோர் மாதிரி வெப்சைட்ஸில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது ஒரு இன்டர்வியூக்கு நீங்கள் தயாராகிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மூணாவது, ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷன். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே தான் நிறையா பேர் தப்பு பண்ணுவாங்க. நிறையா ஸ்கில்ஸை ரெஸ்யூமில் ஆட் பண்ணால் தான் நம்மளுடைய ரெஸ்யூமோட வெயிட்டேஜ் அதிகரிக்கும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாத விஷயத்தையோ இல்லை அறகுறையாக தெரிஞ்ச விஷயத்தையோ எல்லாம் அவங்களுடைய ரெஸ்யூமில் ஆட் பண்ணுவாங்க. ஸோ இன்டர்வியூ எப்போ அதுலேருந்து கொஷின் கேட்டாங்க அப்படின்னா அவங்க ஆன்சர் பண்ணுறதுக்கு தடுமாறுவாங்க. இது அவங்க மேலே ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை க்ரியேட் பண்ணும். எப்பவுமே ரெஸ்யூமில் ரொம்ப நல்லா தெரிஞ்ச விஷயங்களை மட்டும் ஆட் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயத்த ப்ரைமரி ஸ்கில்ஸுக்கு கீழே ஆட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்ச விஷயத்த செகண்டரி ஸ்கில்ஸுக்கு கீழே ஆட் பண்ணுங்கள். உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்ச விஷயத்தையெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஹேவிங் பேசிக் நாலேஜ் ஒன்று போட்டுட்டு அதில் உங்கள் ஸ்கில்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுங்கள். ஆனால் பர்சனலாக என்ன கேட்டிங்கன்னா, எப்பவுமே ரெஸ்யூமில் நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை மட்டும் ஆட் பண்ணுறதா நமக்கு நல்லது. அப்போ தான் அந்த இன்டர்வியூவை ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நம்மளால் அட்டன் பண்ண முடியும். நாலாவது, ப்ராக்டிஸ் காமன் கொஸ்டின்ஸ். உங்களுடைய ஜாப் ரோலுக்கான ரெகுலரான இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு கூகுளிலே கிடைக்கும். அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதை தவிர ஒரு சில காமன் கொஸ்டின்ஸ் இருக்குது. உதாரணமாக ஃப்ரெஷருக்கு அதிகமாக கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, டெல் அபவுட் யுவர் செல்ஃப் தான். இந்த இடத்துல நிறைய பேர் உங்களை ரெஸ்யூமில் இருக்கிறத அப்படியே சொல்லுவாங்க. ஆனால் அந்த மாதிரி சொல்கிறதுக்கு பதிலாக பர்சனலாக நீங்கள் எந்த அளவுக்கு க்ரோத் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க, ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்க, டெல் அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணும்போது உங்கள் மைண்ட் செட் எப்படி இருந்தது, நீங்கள் எந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கற்றுக்கிட்டீங்க, நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்கள் உங்களை எப்படி இம்ப்ரூவ் பண்ணியிருக்கு, உங்கள் ஸ்கில்ஸை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணீங்க, உங்கள் ஸ்கில்ஸை எந்த மாதிரி யூஸ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் அவங்களுக்கு சொல்லலாம். அதே மாதிரி செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஹேபிட்ஸ் உங்ககிட்ட என்னெல்லாம் இருக்குது, உங்கள் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஹேபிட்ஸ்னால பர்சனலாக நீங்கள் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கீங்க, அது உங்கள் லைஃப்பில் எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு நீங்கள் சொல்கிறது இன்டர்வியூரை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து காமனாக கேட்கக்கூடிய கொஷின் என்னென்னா, நீங்கள் ஏன் எங்கள் கம்பெனியில் வேலை செய்ய ஆசைப்படுறீங்க? இந்த கொஷினுக்கு நீங்கள் ஆல்ரெடி அந்த கம்பெனியை பற்றி ரிசர்ச் பண்ணி வச்சிருக்கிறனால உங்களால் ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். உங்கள் கம்பெனியோட விஷனும் மிஷனும் உங்களுடைய வேல்யூஸும் உங்களுடைய ரீசன்ட் க்ரோத்தும் என்னை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு. என்னுடைய ஸ்கில்ஸை உங்கள் கம்பெனியில் நான் யூஸ் பண்ணும்போது நான் பர்சனலாகவும் சரி ப்ரொஃபஷனலாகவும் சரி ரொம்ப அதிகமாக டெவலப் ஆக முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். அதே மாதிரி இன்னும் ஒரு சில கொஷின்ஸ் எல்லாம் இருக்குது. உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, நீங்கள் ரீசெண்டாக என்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணீங்க, அதுலேருந்து எப்படி நீங்கள் வெளியே வந்தீங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின் எல்லாம் கேட்பாங்க. இந்த மாதிரி காமன் கொஸ்டினுக்கு எப்பவுமே ரொம்ப இம்ப்ரெசிவான பதில் கொடுக்க முயற்சி செய்யுங்க. அஞ்சாவது, ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் ஃபார் த ரிசல்ட்ஸ். ஒரு இன்டர்வியூவோட ரிசல்ட் ரெண்டே தான். ஒன்று உங்களை செலக்ட் பண்ணுவாங்க, இல்லைனா உங்களை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ரிஜெக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அதுக்காக வருத்தப்பட தேவையில்லை. நீங்கள் அந்த இன்டர்வியூவில் என்னென்ன தப்பு பண்ணீங்க, எந்தெந்த கொஷினுக்கெல்லாம் நீங்கள் சரியாக ஆன்சர் பண்ணல அப்படின்னு யோசிங்க. நீங்கள் ஆன்சர் பண்ணாத டாபிக்ஸ் எல்லாத்தையும் மறுபடியும் ஒரு தடவை படிங்க. வேறு கம்பெனிக்கு அப்ளை பண்ணுங்கள், இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். சில நேரங்களில் ஒரு சில கம்பெனி உங்களை ஹோல்டில் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக அந்த கம்பெனியை நம்பிட்டே நம்ம உட்காந்துருக்கக்கூடாது. இடையில வேறு இன்டர்வியூஸும் அட்டன் பண்ணணும். ஒன்ஸ் இன் 2 வீக்ஸ் அந்த ஹோல்டில் வச்சுருக்கிற கம்பெனிக்கிட்ட நம்ம ஒரு அப்டேட் கேட்டுக்கலாம், அவ்வளோதான். இந்த 5 விஷயமும் ஒரு இன்டர்வியூக்கு நீங்கள் மென்டலி ப்ரிப்பேர் ஆகிறதுக்கும் அந்த இன்டர்வியூவை ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அட்டன் பண்ணுறதுக்கும் ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இது பலனளிக்கும். நன்றி, வணக்கம்.